ICF நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு பிஃபோரா ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 8வது படித்தவங்க மேலே இருந்தால் அப்ளை பண்ணலாம். போத் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்டு பர்சன், ஸோ யாராக இருந்தாலுமே 18 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சேலரி பொறுத்தவரை யாரை போகிறாங்க அப்படின்னா ஸோ 5,000லேருந்து 40,000 வரைக்கும் இருக்கும். பேஸ்ட் ஆன் உங்களோட ஒர்க் என்ன மாதிரி இருக்குமோ அதை பற்றி சேலரியுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்ஸில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபர்தராக அந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ரயில்பெட்டி தொழிற்சாலை சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த COVID-19 காரணமாக ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட், ஸ்டாஃப் நர்ஸ், கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸுக்கு நோட்டிஃபிகேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வேகன்சிஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 39 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி பொறுத்தவரை மந்த்லி 18,000 ஃபார் ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கும், 44,900 ஃபார் ஸ்டாஃப் நர்ஸ்க்கும், 75,000 ஃபார் கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் காமிச்சிருப்பாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தமாக 21 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 13 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஜாப் போகிறதுல பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கு தான். அப் டு நீங்கள் எத்தனை நாள் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா 31/3/2022 வரைக்கும் இன்டெக்ரல் கோச் ஃபேக்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். டில் அதுக்கு மேலே கண்டினியூ ஆனால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இதில் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தவரை யாருக்கு தர போகிறாங்க அப்படின்னா ஸோ சென்னை கார்பரேஷனில் உள்ளவங்க அண்ட் நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டமில் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் தரப்போகிறதா சொல்லியிருப்பாங்க. பட் இது யாருன்னு அப்ளை பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் மட்டும் அவங்களுக்கு தருவாங்க. இன்கேஸ் அந்த ஊரில் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக அடுத்த மாடலுக்கு அவங்க ஆள் எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்தவரை பேசிக்காக 10வது படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா BSc நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் பொறுத்தவரை ICU, டயாலிசிஸ் யூனிட், வென்டிலேட்டர்ஸ்லாம் தெரிஞ்சால் ப்ரிஃபரபிள். ஏஜ் பொறுத்தவரை ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 33 அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 20 to 40 காமிச்சிருப்பாங்க. ஸோ MBBS பொறுத்தவரை மேலே காமிச்சிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்ஸ் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ மூலியம் தான் செலக்ட் பண்ண போகிறதா தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேலிடாக இருக்கிற ஒரு மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டே டைமில் என்ன அப்படிங்கிறத அவங்களோட மொபைல்லேயே அவங்க இன்டிமேட் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி பற்றின டவுட்ஸ், கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.